வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மசால் பொரி. இதை மசால் பொரின்னு சொல்லுவோம், காரப்பொரின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். நான் எங்கள் ஏரியாவான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மசால் பொரிக்கு என்ன எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொரி எடுத்துருக்கேன். பொரிக்கு கூட கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன், ப்ளஸ்ஸு பீட்ரூட்டு, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தட்டு வடை, கொத்தமல்லி தழை, மிக்சர் கொஞ்சம். இது பீட்ரூட் சட்னி. இந்த பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து தேங்காய். இதை எல்லாம் வச்சு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு காரப்பொரி இப்போ செய்ய போகிறோம். ஆக்சுவலி இந்த பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க மாலை வந்ததையுமே இந்த மாதிரி பொரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது என்னென்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு போகும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களே இதை சாப்பிட்லாம். அதாவது சுகர் நோயாளிகள்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னே தோணுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இதை எப்படி செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பொரி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு மட்டும் செய்கிறேன், நிறைய செய்யலை, கம்மியாகவே செய்கிறேன். அடுத்தது கொஞ்சம் வெங்காயம். இப்போ தட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தட்டு எடுத்து ஒரு 4 தட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மிக்சர் எடுத்துருக்கேன், கொஞ்சம் மிக்சர், சட்னி, கார சட்னி. இது ரொம்ப அதிகமாக போட்ட காரம், ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா எண்ணெய், பொரி, நம்ம போட்ட வெஜிடபிள்ஸு, நம்ம போட்ட இந்த சட்னி எல்லாமே நல்ல மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்னி தான் காரம், நம்ம சட்னி நல்லா காரமாக செஞ்சுருக்கிறதுனால இந்த பொரி நல்ல காரமாகவே இருக்கும். முக்கியமாக இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, இதை வீட்டில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்றுண்டி வகைகள் செய்யும்பொழுது தான் அவங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவாங்க. சரி நேயர்களே, சாப்பிடுவோமா? பார்த்திங்கன்னா காரம் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பொரி, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஓகே நேயர்களே, வணக்கம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காரப்பொரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் அமுத்துங்க. நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். வணக்கம்.